அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ட்ரெண்டிங் டைம்ஸ் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நேற்று முன்தினம் காசாவில் மனாரா என்ற இடத்தில் ஒரு பெரியோரு ஆம்புஸ் நடந்தது. அந்த ஆம்புஸில் அல் கஸாம் பிரிகேட்ஸ் ஹமாஸ் இரண்டும் இணைந்து இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு படை வீரர்களோட ஒரு பெரியோரு ஆம்புஸ் நடந்த அந்த இடத்துல. அந்த அட்டாக்ல கொண்டு இஸ்ரவேல்ட கொண்டு பல நூற்றுக்கணக்கான படை வீரர்கள் பெரிய காயத்துக்குள்ளாக்கப்பட்டுருச்சு. அந்த காயங்கள் படு பயங்கரமாக இருந்ததாக சர்வதேச கொண்டு ஊடகங்களால் கொண்டு அந்த தாக்குதலை பற்றி கொண்டு ஹெட்லைன்லேயே செல்லப்பட்டுருச்சு. அது மட்டுமல்லாமல் அந்த ஆம்புஸில் கொண்டு நியாயமான இஸ்ரவேல்ட கொண்டு பெரும்பாலான படை வீரர்கள் கொண்டு மரணம் அடைஞ்சும் இருக்கிற. அதில் கணக்குகள் கொண்டு இஸ்ரவேலிய கொண்டு இராணுவத்தாலேயோ இல்லை அவங்களோட அரசாங்கத்தாலேயோ இந்த கணக்கு வீதம் இந்த யுத்தம் தொடங்கின நாள் இருந்து இன்ன வரைக்கும் சரியான கணக்கை கொண்டு இஸ்ரவேல் கவர்மெண்ட் செல்றதில்லை. ஆனால் காசால நடக்கிற பெரும்பாலான மனித உயிரிழப்புகளை பற்றின தகவல் அதுலேயும் சின்ன கொண்டு குறைபாடுகள் இருந்தாலும் கிட்டத்தட்ட அது கொஞ்சம் 195% சரி கொண்டு சரியான கணக்குகள் கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல்ட பக்கத்தால் நடக்கிய இராணுவ ரீதியாக நடக்கிய எந்த ஒரு இழப்பும் சரி அவங்கள்ட நாட்டிட மேலே ஹமாஸ் போராளிகள் நடத்திய ஏவுகணை தாக்குதல், ராக்கெட் தாக்குதல் இதுகளால் நடக்கிய கொண்டு அவங்களோட கட்டிடங்களுக்கு நடக்கிய சேதங்களை பற்றியோ அவங்களுக்கு அரச ரீதியாக நடக்கிற வேறு எந்த சேதங்களை பற்றியோ எந்த விதமான ஒரு தகவலும் 99% செல்லலாம். அது கொண்டு வெளி உலகத்துக்கு கொண்டு அவங்களுக்கு வெளிப்படுத்தி அல்ல. இந்த அடிப்படையில் காசால நேற்று முன்தினம் அதுக்கு முந்தின நாள் எல்லாம் படு பயங்கரமான தாக்குதல் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு தான் இருந்துச்சு. இந்த உயிரிழப்புகள் அதாவது நேற்று முன்தினம் நடந்த இந்த உயிரிழப்புகள் பெரும்பாலான இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்கள் மரணம் அடைஞ்சிருச்சு நேரத்தில் பெரும்பாலானவங்க பெரும் காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொண்டு இவங்கட பொடிகளை இந்த சாவுகளை இந்த காயப்பட்டவங்களை எடுத்துக்கொண்டு போகிறதுக்காக வேண்டி அவங்க ஹெலிகாப்டர்களை தான் எந்த நாளும் பாவிக்கிறது. ஏன்டா அவங்களுக்கு வேறு வசதி வேறு அமைப்புகள் இல்லை அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு இவங்களுகளை. ஏண்டா வாகனங்கள் எடுத்துக்கொண்டு வந்தேன்னு சொல்லி சொன்னாக்கா அது ஹமாஸால் தாக்கப்படியது. இனி அது சுட்டி அவங்க ஹெலிகாப்டர்களை கொண்டு தான் இந்த பிணத்துகளை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு போகிறது. இந்த நேரத்தில் இப்போ கொஞ்சம் சமீப காலமாக ஹமாஸால் அந்த ஹெலிகாப்டர்களை நோக்கி ஒவ்வொரு இடத்துகள்லையும் தாக்குதல் நடத்தியதுக்கும் அவங்களுக்கு தொடங்கிச்சு. பெரும்பாலான இடத்துகளில் நடக்கிய ஒரு அட்டாக் கொண்டு தான் இது ஹெலிகாப்டர்களை நோக்கி. இப்போ கொண்டு இவங்களுக்கு இந்த சாவுகளை கொண்டு போகிறதுக்கு இந்த மரணம் அடைந்தவங்க காயமடைந்தவங்களை கொண்டு போகிறதுக்காக வேண்டி இந்த ஹெலிகாப்டர் கடிச்சியை சுட்டி அமெரிக்கா கொடுத்துருச்சியை கொண்டு F-35 நான் முன்னைய காணொலிகள்லையும் நான் சொன்ன F-16 வகையான கொண்டு போர் விமானங்கள் இந்த 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இந்த கொண்டு விமானங்களை கொண்டு தான் இந்த ஹெலிகாப்டருக்கு பாதுகாப்பு அதுகள் தான் இந்த பொடிகளை அவங்களுக்கு கொண்டு போகிறது. ஆனால் பெரும்பாலான உடல்களை அதுகள் மூலமாக சப்போர்ட்டுக்கு உதவிக்கு இவங்களால் எல்லா உடல்களையும் கொண்டு போகிறதுக்கு கிடைச்சில்லை. அநேகமான உடல்கள் காசாலே அந்த அட்டாக் நடக்கிய இடத்துகள்லே அந்த யுத்தம் நடக்கிய இடத்துகளில் இவங்க போட்டுட்டு போகிற பெரும்பாலான உடல்களை. இந்த விஷயம் இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கே நடக்கிய ஒவ்வொரு விஷயமும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது தெரிய வந்துச்சு. அதனால் கொண்டு அரசாங்கத்துக்கு அவங்களுக்கு எவ்வளோ கொண்டு அழுத்தம் கொடுத்தாலும் இஸ்ரவேல் கவர்மெண்ட்டுக்கு இஸ்ரவேல் மக்கள் எவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்தாலும் அவங்க இது காதுக்கு எடுக்கியதாகவே இல்லை. ஏண்டா மனிதனை கொண்டு குமிச்சு பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்காமலும் காசால கொண்டு இன்றைக்கு வந்துருச்சு கணிப்புப்படி பார்த்தா 20,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் அதாவது 10-12 வயசுக்கு உள்ள ஒன்றிலிருந்து எடுத்து பார்த்தா பிறந்த பிள்ளைகளிலிருந்து 12 வயசு வரைக்கும் உள்ள கொண்டு பிள்ளைகளோட கணக்குகள் எடுத்தாவே கிட்டத்தட்ட 20,000 பாய் தான்.
இந்த கணக்குகள் வந்து கொண்டு சர்வதேச மட்டத்தில் எந்த ஒரு கணக்கு ஒவ்வொரு மீடியாலையும் வந்து ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு கணக்கு சென்னாலும் இதில் உண்மையான வந்து தகவல் எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 20,000 தாண்டிய. ஏண்டா அப்படி ஒரு பனித படுகொலையொன்று வந்து ஹிட்லர் சரி வந்து கொண்டு வந்து செஞ்சதா நாங்கள் வரலாறுகளில் நாங்கள் பார்க்கல. ஏண்டா இந்த அளவுக்கு வந்து ஒரு புள்ளி ஒன்று நாங்களே இப்போ பிறந்திச்சு இந்த காலத்தில் இப்படியாப்பட்ட நாகரிகமுள்ள வந்து இந்த வந்து காலத்தில் வந்து இப்படி வந்து பிள்ளைகளை கொண்டு குமிச்சிய ஒரு அரசாங்கம் உண்டுன்னு சொல்லி சொன்னேனக்கா. அதுக்காக வேண்டி சப்போர்ட் பண்ணிய வல்லரசுகளும் வந்து இதில் வல்லரசு நாடுகளுக்கு முக்கிய பங்கு இருந்ததில்லை. இதில் இல்லைன்னு சொல்லி சொல்றதுக்கேலாம். இப்போ பிரான்ஸ் எல்லாம் ஃப்ரீ பலஸ்தீன்னு சொல்லி அவங்க வந்தாலும் பிரான்ஸ்ட ஆயுதத்துகளாலே வந்து இன்றைக்கு பலஸ்தீன் மக்கள் ஆரம்ப காலத்தில் வந்து கொல்லப்பட்டு இந்த யுத்தம் தொடங்கின வந்து நேரத்துகளில் இப்போ அந்த நாட்டு மக்கள்கிட்ட வந்து எதிர்ப்பு வரப்பைத்துத்தான் அந்த நாட்டு அரசாங்கங்கள் இன்றைக்கு பலஸ்தீனுக்கு சார்பாக வந்து தலை சாட்சிச்சிய சில ஆயுத பரிமாற்றங்கள் வந்து கொண்டு உலகத்தில் மக்களுக்கு தெரியாம வந்து இஸ்ரேலுக்கு அவங்க கொடுத்து கொண்டு மீச்சிய எல்லாமே வந்து இல்லைன்னு சொல்லியும் சொல்றதுக்கு இயலாது. அதே நேரத்தில் இந்த வந்து கொண்டு உடல்களை வந்து கொண்டு மீட்டு கொண்டு போகிறதுக்கு வந்து நேரத்தில் அந்த ஹெலிகாப்டர்களை வந்து நோக்கி அவங்க அன்றாடம் தாக்குதல் நடத்தியது. ஆனால் இன்றைக்கு வந்து இந்த மனாரா என்று சொல்லிய இடத்துல வந்து நடந்த இந்த தாக்குதலில் அந்த இடத்துல வந்து சுற்றிருந்த பல பில்டிங்குகளுக்கும் வந்து கொண்டு இந்த இஸ்ரேலிய இராணுவம் ஓடி போய்த்து ஒளிஞ்ச வந்து நேரத்திலே அந்த பில்டிங்குக்குள்ள அவங்களே ஏற்கனவே இந்த டைம் பாம்ஸ் வகையான வந்து பாம்ஸ்கள் செட் பண்ணி தான் வச்சிருக்கிற ஹமாஸால. ஏண்டா அந்த இடத்துல வந்து அந்த பில்டிங்குகளுக்குள்ள வந்து மக்கள் நிற்கிறல்ல, காசா மக்கள் அங்கே யாரும் வந்து அதுக்குள்ளே இருக்கிறல்ல. ஏண்டா முன்கூட்டி அவங்களுக்கு அறிவுட்டி அவங்களே அந்த இடத்த விட்டு வந்து ஹமாஸால் அனுப்பி வச்சுட்டு இனி அங்கனைக்கு யுத்தத்துக்கு வந்து வரப்போக்குள்ள இந்த ஆக்கிரமிப்பு இராணுவம் அங்கனே வந்தேனா ஆக வேண்டும். நீ அந்த காரணத்தால் வந்து கொண்டு மக்கள் அவங்களை அந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்திட்டு தான் இந்த தாக்குதல்கள் வந்து கொண்டு வந்து நடத்திய காரணத்தால் இஸ்ரவேல்ட உயிரிழப்புகள் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரித்து தான் வந்து இருக்கிறது. ஒரு நாளைக்கு சராசரியா வந்துருச்சு கணிப்புப்படி 150 300 பேர் வரைக்கும் குறைஞ்சபட்சம் வந்து கொண்டு இஸ்ரவேலிய இராணுவ வீரர்கள் இழக்கிற. ஏண்டா ஒரு பட்டாலியனுக்கு வந்து எடுத்தேன்னு சொன்னாக்கா ஒரு ஏரியாவில் அவங்க யுத்தம் பண்ண வந்து போக்குள்ள அவங்களுக்கு வந்து 10-20 பேர் போறல. இன்றைக்கு ஹமாஸ்ன்னு சொல்லியே வந்து கொண்டு ஒரு பலம் வாய்ந்த காசாட இராணுவமா இன்றைக்கு வந்து உலக நாடுகளால் வந்து அவங்களை வந்து வர்ணிக்கப்பட்டு கொண்டிருச்சியது. அப்படியாப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த இராணுவத்தோட இஸ்ரவேலிய வந்து கொண்டு இராணுவமாய் வந்து பலம் வாய்ந்த ஒரு இராணுவம் ஒன்று வந்து யுத்த காலத்தில் வந்து குதிச்சிய வந்து நேரத்தில் அவங்க 10-20 பேர்ல நிச்சயமா போக மாட்டாங்க. ஏண்டா இது ஒரு கெரில்லா ஓர் மாதிரி தான் வந்து இந்த காசாக்குள்ள வந்து நடந்து கொண்டிருச்சியது. இனி நேருக்கு நேர் நடந்து கொண்டு நடக்கிய டக்குகளும் இருச்சிய கெரில்லா சண்டைகளும் வந்துருச்சிய பலதரப்பட்ட வந்து யுக்திகளை வந்து கையாண்டு இன்றைக்கு இந்த காசால இந்த யுத்தத்தை ஹமாஸ் நடத்தி கொண்டு வந்துருச்சிய. இனி இந்த மாதிரியான வந்து யுத்தத்துகளுக்கு ஒவ்வொரு பெட்டாலியன்லையும் 50 தொடக்கம் இதுக்கு முன்னே காணொலிகள்லையும் நான் உங்களுக்கு சொன்ன 150 வரையான வந்து இராணுவ வீரர்கள் ஒவ்வொரு வந்து பெட்டாலியன்லையும் பங்கு பெறிய. இனி அப்படி வந்து ஒவ்வொரு வந்து கொண்டு பெட்டாலியன்லையும் பங்கு பெறிய வந்து இந்த நேரத்தில் வந்து கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இந்த காசால தாக்குதல் நடத்தியல்ல. ஜுஜையா, கான் யூனுஸ் இது மாதிரி வந்து கொண்டு காசால வந்து கொண்டு அண்டிய பிரதேசங்கள் தெற்கு காசால் உள்ள மிச்சம் வந்து இடங்கள் இருக்கிற இந்த மாதிரியான வந்து இடத்துகளில் வந்து கொண்டு பலதரப்பட்ட தாக்குதல்கள் வந்து நடக்கிய நேரத்தில் சராசரியா வந்து ஒரு ஆம்பூஸ்ல 30-70 படை வீரர்கள்னு சொல்லி எடுத்தாலும் ஒரு நாளைக்கு வந்து 150-300-400 பேர் இறக்கக்கூடிய மரணமடைவதற்குரிய வாய்ப்புகள் இஸ்ரவேல்ட பக்கத்தால் அதிகமாக தான் வந்துருச்சியது. இந்த அடிப்படையில் இப்படி இந்த யுத்தம் வந்து நாளுக்கு நாள் வந்து இப்படி வந்து கொண்டு வீரியம் அடைஞ்சு கொண்டு வந்து போகிற வந்து நேரத்தில் இந்த யுத்தம் வந்து நிச்சய அறிகுறி உண்டு விளங்குறதுக்காக வந்து இல்லை. இனி இன்ஷா அல்லாஹ் அல்லாட கிருபையை கொண்டு இந்த யுத்தம் நிப்பாட்ட வந்து படணும். ஏண்டா மனித உயிரிழப்புகள் அதாவது வந்து கொண்டு காசா மக்களோட உயிரிழப்புகளும் அன்றாடம் அந்த கணக்கு வந்து கொண்டு எந்த நாளும் வந்து 1000 கணக்கு 50-100 பேர் வரையானது அங்கே இறந்து கொண்டு தான் வந்து இருச்சியது. அநேகமான பிள்ளைகளும் பெண்களும் தான் இதில் மரணம் அடையுது. இனி இந்த கணக்குகள் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சதுக்கு வந்து போனால் காசாட நிலைமை மிச்சம் வந்து கவலைக்குரிய வந்து கொண்டு வந்து இதாகத்தான் வந்து அமையிறோண்டு. இன்ஷால்லா நாங்களுக்கு அல்லாஹ்கிட்ட தான் வந்து நாங்கள் துவா கேட்கணும். இந்த வந்து யுத்தம் நிப்பாட்டப்பட்டு இந்த வந்து கொண்டு பலஸ்தீனுக்கு ஒரு சுதந்திர நாடு அந்தஸ்தை வந்து ஐநா சபை வந்து கொடுத்து அந்த மக்களும் வந்து எங்களமாய் உலகத்தில் வந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அவங்களுக்கும் வந்து ஹைராக்கி வந்து வச்சோணும். இந்த அடிப்படையில் அடுத்ததாக வந்து சுராக்கா ஆஸ்பத்திரியில் இஸ்ரவேல்ட வந்து கொண்டு இராணுவ வீரர்கள் 4000-6000 வரையான இராணுவ வீரர்கள்
மனநலம் பாதிக்கப்பட்டு காசாக்குள்ள போர் செய்ததுக்கு பெய்த இராணுவ வீரர்கள் அல்கஸா அடுத்த வந்து ஹமாஸ்ட வந்து கொண்டு தாக்குதலுக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாமல் அவங்களுக்கு அந்த இடத்துட்டு வந்து கொண்டு வந்து நகர்ந்து ஓடினவங்க, அந்த தாக்குதலில் நேரடியாக பங்கு பற்றின இராணுவ வீரர்கள் அவங்கட வந்து கொண்டு வந்து அட்டாக்குகளால் வந்து அவங்க பாதிக்கப்பட்டுருச்சு ஹமாஸை வந்து பார்த்து. அப்படியாப்பட்டு மனநல ரீதியாக வந்து கொண்டு அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களில் வந்து 4000 6000 தொடக்கமான பண்டு இஸ்ரவேலிய படை வீரர்கள் அங்கே வந்து சுராக்கா என்கிற வந்து கொண்டு இஸ்ரவேல்ட ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு வந்து வார. இதே மாதிரி வந்து கொண்டு வந்து பைத்தியம் வந்து பிடிச்சவங்களும் வந்து கொண்டு 10,000க்கு மேலே தாண்டிருச்சின்னு சொல்லி ஏற்கனவே வந்து கொண்டு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரவேலில் வந்து கொண்டு இதை பற்றி வந்து சொல்லியிருந்து இப்போ ஒரு 3 மாதத்துக்கு வந்து முன்னே இந்த தாக்குதலால் வந்து கொண்டு இப்படி வந்து கொண்டு பெய்த்து கொண்டு வந்து இருச்சிய நேரம் இஸ்ரவேல்ட வந்து கொண்டு உள்ள வந்து கொண்டு வந்து அங்குள்ள வந்து இளைஞர்களும் இந்த படையில் வந்து சேரியத்து கேளாண்டு சொல்லி ஒரு பிரச்சனை இஸ்ரவேல் இன்னொரு பக்கத்தால் இருந்துச்சு. ஏன்டா இங்கே இறக்குற வீதம் அதிகரிக்க வந்து போக்குள்ள இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து கொண்டு அவங்கள யுத்தத்துக்காக வேண்டி வந்து அனுப்ப வேண்டிய வந்து தேவை இஸ்ரவேல் கவர்மெண்ட்டுக்கு இருச்சியதால் அங்கே வந்து கொண்டு எந்த ஒரு இளைஞர்களும் படையில் சேர்றதுக்கு வாரதில்லை. இனி இதனால வந்து கொண்டு இஸ்ரவேலுக்கும் வந்து இது ஒரு பெரியோரு வந்து கொண்டு ஒரு இழப்பாக இருந்து கொண்டிருச்சிய இராணுவ ரீதியாக வந்து எடுத்தன்னு சொல்லி சொன்னக்கா இஸ்ரவேல் ஒரு பெரும் பின்னடைவை சந்திரிச்சிய நேரம் அவங்களுக்கு ஒரு பெரியோரு வந்து தோல்விக்கு தான் வந்து அவங்க உள்ளாக்கப்பட்டுருச்சு. இராணுவ ரீதியாக அவங்க தோத்தொரு படை தான் வந்து இஸ்ரவேல். இனி இதனால் வந்து கொண்டு இதுக்கு பிறகும் வந்து கொண்டு இந்த யுத்தம் நடக்கிய வந்து நேரத்தில் இஸ்ரவேல் ஆலயம் வந்து கொண்டு இராணுவத்துக்கு ஆள் பற்றாக்குறை வார வந்து நேரத்தில் யுத்தத்தை அவங்க தானாக வந்து நிப்பாட்ட வேண்டிய நிலைமைக்கு அவங்களும் வந்து கொண்டு தள்ளப்படியே. இராணுவத்துக்கு ஆள் இல்லாட்டி வந்து கொண்டு யுத்தம் ஒன்று செய்கிறதுக்கு இயலாது. எவ்வளோ ஆயுதம் கையில் இருப்பில் இருந்தாலும் அவங்களும் யுத்தம் செய்யறதுக்கு வந்து வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து இராணுவம் தேவை. இராணுவம் இருந்தால் தான் யுத்தம் பண்ணலாம். இனி இந்த அடிப்படையில் இராணுவ இழப்பால் வந்து கொண்டு இந்த யுத்தத்தில் போக்கு மாறக்கூடிய வந்து வாய்ப்புகளும் அதிகமாக வந்து இருச்சியதாக சர்வதேச ஊடகங்கள் ஆய்வாளர்களால் வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்கிற இந்த அடிப்படையில் வந்து கொண்டு ஈரான்ட வந்து கொண்டு அணு உலைகள் மீது வந்து கொண்டு தாக்குதல் ஒன்றை இஸ்ரவேல் வந்து கொண்டு நடத்துமாயின் இப்போ இஸ்ரவேல்ட வந்து நேற்று முந்தநாத்து இந்த ஒரு 2-3 நாளாக நாங்கள் பார்த்தோம். அவங்கள்ட அணு வந்து கொண்டு மையங்கள்ட வந்து ரகசியங்கள் முக்கியமான வந்து இடத்துகள்ட ரகசியங்களை வந்து கொண்டு மொசாதுக்கிட்டு இருந்து வந்து ஈரான்ட வந்து புகத்தால் வந்து கொண்டு வந்து கைப்பற்றப்பட்டுருச்சின்னு சொல்லி இப்போ ஈரான் என்ன சொல்கிறது, இஸ்ரவேல் ஈரான் மேல வந்து ஒரு தாக்குதல் ஒன்று நடத்துமா இருந்தால் அதுக்கு பதிலடியாக இன்றைக்கு இந்த இராணுவ ரகசியங்கள் வந்து கொண்டு அணு உற்பத்தி இஸ்ரவேல்ட அணு ஆயுத மையங்கள்ட வந்து ரகசியங்கள் கிடைச்சிச்சு. அதனால அந்த இடத்துல 24 hours அதாவது வந்து 24 மணித்தியாலத்தில் ஈரான்ட வந்து IRGCயால் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிற இஸ்ரவேல்ட அந்த இடத்துல ஒரே நாள் வித்தின் 24 hours வந்து கொண்டு அவங்களுக்கு வந்து கொண்டு அழிச்சே வந்து போடுறேன்னு சொல்லி இதன் அடிப்படையில் இந்த பிரச்சனை இந்த மாதிரி வந்து இருக்கிற வந்து நேரத்தில் இஸ்ரவேல் ஈரான் மீது பாங்க பிளாஸ்டர் வந்து குண்டுகளை வந்து வச்சு ஈரான்ட அணு ஆயுத மையங்கள் அதன் மீது தாக்குதல் ஒன்று நடத்தினாலும் அது வந்து கொண்டு 100க்கு 100 வந்து கொண்டு அவங்களுக்கு கைகூடும் என்று சொல்லி நம்பியத்துக்கு இயலான்னு சொல்லி IREA அதில் வந்து ஒரு அறிக்கையில் வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்கிற காரணம் என்னன்னு சொல்லி வந்து கேட்டால் ஈரான்ட வந்து கொண்டு அணுமையங்கள் 100 மீட்டருக்கு வந்து கொண்டு 100 மீட்டர் நிலத்துக்கு அடியில் தான் வந்து இவங்க செஞ்சிருக்கிறது. இப்போ வந்து அவங்கள் வந்து சொல்கிறாங்க ஈரான்ட அணுமையங்கள் தலா 750 வந்து கொண்டு மீட்டர்லேருந்து 800 மீட்டர் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு வந்து IREA வந்து சொல்கிறேன். இந்த பங்க பிளாஸ்டர் வந்து குண்டுகளை வந்து வச்சு அந்த மாதிரியான வந்து கொண்டு அணுமையங்களை வந்து தாக்குறேன்னு சொல்லியது வந்து அவ்வளோ லேசான காரியம் ஒன்று இல்லை. அதால் 100 மீட்டருக்கு வந்து ஆழத்துக்கு வந்து கொண்டு அதால் ஊடுருவி வைத்து அந்த இடத்துல சம்பூர்ணமாக அழிச்சிட்டு கேளாண்டு செல்லிய மாதிரி தான் ஐநா சபையின் கீழ் இயங்கக்கூடிய இந்த IREA இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இயால் வந்து கொண்டு வெளியிடப்பட்டிருக்கிற இந்த வந்து அறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை இந்த தலையீடு இஸ்ரவேலுக்கு அது இன்னொரு பக்கத்தால் வந்து இருக்கிற. ஆனால் ஈரான் அணு மையங்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இஸ்ரவேல்ட அணு ஆராய்ச்சி மையங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் இருக்கிறதா என்று சொல்லி வந்து பார்த்தா அது ஒரு சந்தேகக்குறியாக தான் வந்து இருக்கிறது. ஏண்டா ஈரான் எல்லாமே வந்து கொண்டு ஆயுதங்கள் செய்கிறதும் சரி, ஆயுதங்களை வந்து கொண்டு வச்சிருக்கிற இடங்களும் சரி, இனி இந்த வைத்திருக்கிற இடங்களும் சரி, அணு ஆராய்ச்சி மையங்களும் சரி, எல்லாமே வந்து கொண்டு வந்து நிலத்துக்கடியில் தான் வச்சிருக்கிறது.
ஆனால் இந்த அடிப்படையில் வந்து டெல் அவீவ்லையோ ஜெருசலத்திலையோ இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட வந்து கொண்டு அங்கே அணுமையங்கள் இப்படி இருக்கிறதா எந்த ஒரு தகவலும் உலகளாவிய ரீதியில் எங்களுக்கு கேட்கக்கூடியதா இல்லை. இந்த அடிப்படையில் காசால வந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு நிரந்தர அமைதி கொண்டு வந்து அவங்களுக்கு கிடைத்து அந்த வந்து கொண்டு அமைதியால் அவங்களுக்கு தனி பலஸ்தீன் நாடுன்னு சொல்லி ஒரு நாடு உருவாக்கப்பட்டு அந்த மக்களும் அனைத்து மக்களை போல் உலகத்தில் வாழி அனைத்து மக்களையும் போல நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இதுக்கு பிறகு சரி வந்து அவங்களுக்கு அமையணும்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட நாங்களும் துவா கேட்டு நாங்கள் பிரார்த்திப்போம். அடுத்ததாக இந்த வந்து கொண்டு வீடியோவில் வார வந்து விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னாக்கா லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டனையும் வந்து கொண்டு அமைக்கி அதுக்கும் உரிய வந்து நடவடிக்கைகளை எடுத்து இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளி பிடிச்சிருந்தா இவைகளை செய்து எனக்கும் வந்து ஒரு முன்னுக்கு உங்களுக்கு இந்த வந்து கொண்டு மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு எனக்கு உங்களோட உதவியும் வந்து தேவைப்படுற. அதனால வந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.